ஒரு அழகிய கிராமம். அங்கு முத்து என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். முத்து தன்னுடைய ஆடுகளை அருகில் உள்ள காட்டிற்கு கூட்டிச் செல்வது வழக்கம். காலையில் சென்றால் மாலையில் தான் வீடு திரும்புவார். ஒரு நாள் முத்து தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக பக்கத்து கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ராமு, நாளை ஒரு நாள் ஆடுகளை நீதான் காட்டிற்கு கூட்டிச் செல்ல வேண்டும். சரிங்க அப்பா, நான் பார்த்துக் கொள்கிறேன். கவனமாக பார்த்துக்கொள், அங்கு மிருகங்கள் வரும் என்று கூறினார். இருந்தாலும் ஒரு சிந்தனை. ராமு ஒரு விளையாட்டு பையன், எவ்வாறு பார்த்துக் கொள்வான் என்று யோசித்தபடியே நின்றார். அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். முத்து அடுத்த நாள் பக்கத்து கிராமத்திற்கு சென்றான். ராமு ஆடுகளை காட்டிற்கு கூட்டிச் சென்றான். காட்டை அடைந்ததும் ஆடுகள் புட்களை மேயத் தொடங்கினர். என்ன அமைதியாக இருக்கிறது? சரி, எவ்வாறு கூறுவோம், என்ன செய்கிறனர் என்று பார்ப்போம். இங்கே புலி வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கூறினான். உடனே அங்கு வேலை செய்பவர்கள் பயந்து வந்தனர். புலி எங்கேயும் காணவில்லையே தம்பி, எங்கே புலி என்று கேட்டனர். நான் விளையாட்டுக்கு கூறினேன், நம்பிவிட்டீர்களா என்று சிரித்தார். அவர்கள் கோபத்துடன் அவனை திட்டிவிட்டு சென்றனர். சிறிது நேரம் கழித்தது. உண்மையாகவே அவன் இருக்கும் இடத்தில் புலி வந்து விட்டது. அவன் என்னை காப்பாத்துங்கள், புலி வந்து விட்டது, என்னை காப்பாத்துங்கள் என்று கதறினான். அங்கு வேலை செய்பவர்கள் இம்முறையும் இவன் விளையாட்டிற்கு சொல்வான் என்று அவர்கள் வேலையை செய்ய தொடங்கினர். ஆனால் இம்முறை யாரும் வரவில்லை. புலி அவன் ஆடுகளை எல்லாம் சாப்பிட்டு சென்றது. ராமு அழுது கொண்டு நம் இனி விளையாட்டுக்கு கூட போய் சொல்வது மிகவும் தவறு என்று உணர்ந்தான். பிறகு கிராமத்தினரிடம் போய் என்னை மன்னித்து விடுங்கள், நான் இனி விளையாட்டிற்கு கூட போய் சொல்ல மாட்டேன், என்னுடையது மிகவும் தவறானது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று இவ்வாறு கூறி அவன் செய்த தப்பை